சின்ன பையன் அவன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன்னு சொல்லியிருந்தான். ஏதாவது ஒரு டிஷ்ஷு பண்ணி கொடுன்னு சொன்னால் நான் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ தக்காளி தான் எடுத்து தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். இந்த தக்காளி சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ட்ராவலிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா இதில் தண்ணியே விட மாட்டோம், அதனால் நம்மளுக்கு லீக் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட வராது இதில். இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 சப்பாத்தி பண்ணியிருந்தேங்க. ஏன்னா எல்லா பசங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் 25 சப்பாத்தி கொடுத்துருந்தேன். கூடவே பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் கட் பண்ணி சாட் மசாலா போட்டு கொடுத்துருந்தேன். யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் தான் கொடுத்தேன், ஏன்னா சாப்பிட்டுட்டு போட்டுட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டீல் பாக்ஸ்னால் அதை பசங்க வந்து ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு வரணும், அதனால் ஹோட்டல் டப்பா தான் நான் நிறைய வாங்கும் போதெல்லாம் சேர்த்து வச்சுப்பேன். இந்த மாதிரி நம்ம அதுக்கும் சேர்த்து தானேங்க பே பண்ணுறோம் ஒவ்வொரு வாட்டியும் ஆர்டர் போடும்போது. அதனால் நான் எப்போவுமே தூர போட மாட்டேன், கழுவி வச்சுப்பேங்க வீட்லேயே. இந்த மாதிரி நேரத்தில் யூஸ் ஆகும்.